Hello students, welcome to Learn with Lawson. நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டர் 9th சம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் போர்ட் எக்ஸாம். ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. ஸோ நமக்கு இந்த சம்மில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேல்குலேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு வேரியஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் பேலன்சஸ், க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஆனந்த் ஹேட் withdrawn 60,000 ஃபார் his பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ்னாலே நம்மளுக்கு ட்ராயிங்ஸ்னு தெரியும். ஸோ ட்ராயிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி he had introduced 17,000 as capital for expansion of his business. ஸோ அடிஷ்னலாக 17,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இதை தவிர்த்து பாருங்களேன், எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ். பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. ஸோ இதெல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நம்ம எப்படி சம் போடணும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம கவனமாக கவனிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 ஐட்டம்ஸ் கம்பல்சரியாக தேவை. என்னெல்லாம் தேவை? க்ளோசிங் கேபிட்டல் தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் தேவை, அடிஷ்னல் கேபிட்டல் தேவை, அண்ட் ஃபைனலி டிராயிங்ஸ் தேவை. இப்போ நம்மளுக்கு இந்த சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நம்மளுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, டிராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. அப்போ தேர்ஃபோர் அது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த பேலன்ஸஸை வச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த கீழே இருக்க அந்த 2 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட். இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போ சம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதெல்லாம் அசட்ஸ், எதெல்லாம் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்க, நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கேஷ் அட் பேங்க், இட் இஸ் அன் அசட். நமக்கு நல்லாவே தெரியும் கேஷ் அட் பேங்க் இட் இஸ் அன் அசட். ஆனால் இங்கே பாருங்களேன், ஓப்பனிங்கில் டிஆர்னு போட்டிருக்காங்க, டெபிட்னு போட்டிருக்காங்க, க்ளோசிங்கில் சிஆர்னு போட்டிருக்காங்க. அப்போது டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்க, எப்போவுமே ஒரு அசட்டோட நேச்சர் எப்போவுமே இட் இஸ் டெபிட். அப்போ கேஷ் அட் பேங்க் இங்கே டெபிட்னு போட்டிருக்கு, ஸோ இட் இஸ் அன் அசட். ஆனால் இங்கே பாருங்க, கிரெடிட்னு போட்டிருக்கு. அப்போ கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லயபிலிட்டி. கிரெடிட்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லயபிலிட்டி. அப்போது நம்ம ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேஷை அசட்டாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஆனால் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேஷ் அட் பேங்க்கை லயபிலிட்டியாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இட் இஸ் அ லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, கேஷ் அட் பேங்க் டிஆர்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் அசட். ஆனால் இதே கேஷ் அட் பேங்க் சிஆர்னு இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ லயபிலிட்டி. ஸோ நம்ம லயபிலிட்டினா என்னன்னு சொல்லுவோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் அட் பேங்க்னு எழுத மாட்டோம், பட் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதும். சரி, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். கேஷ் அட் பேங்க் இட் இஸ் அன் அசட், கேஷ் இன் ஹேண்ட் அசட், ஸ்டாக்கும் அசட், டெட்டார்ஸ் அஃப்கோர்ஸ் அசட், லேண்ட் அண்ட் மெஷினரி அசட், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அசட், டெட்டார்ஸ் அசட்னா கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி. ஸோ இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2018 இந்த டேட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2018 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி சைட் நம்மளுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஒரே ஒரு லயபிலிட்டி தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக 1,70,000 எழுதியாச்சு. மீதி எல்லா அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். பேங்க் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். ஸோ நான் அசட் சைடு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். லைபிலிட்டி சைடு ஒன்லி ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன்? லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். நான் இங்கே கேல்குலேட்டரில் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அசட் சைடு எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணுவோம். 5,000 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 35,000 ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 1,40,000 டோட்டல் பண்ணால் எனக்கு 3,63,000 கிடைக்குது. ஸோ நான் இங்கே ரஃபாக நோட் பண்ணிக்கிறேன், 3,63,000 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, இதே மாதிரி லயபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1,70,000 ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக இப்படி 1,70,000 ரஃபில் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்த அமௌண்ட் பெருசாக இருக்குன்னா
அஃப்கோர்ஸ் 3,63,000 அசட் சைடு அமௌண்ட் தான் பெருசாக இருக்குது. அப்போ எந்த அமௌண்ட் பெருசாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் காலமில் எழுதிக்கணும். 3,63,000, அதே மாதிரி 3,63,000 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 3,63,000 1,70,000 மைனஸ் பண்ண போகிறோம். 3,63,000 மைனஸ் 1,70,000 பாருங்க, எனக்கு என்ன வருது? 1,93,000 கிடைக்குது. இதுதான் என்னுடைய ஓப்பனிங் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கோங்க, 1,93,000. சரிங்களா? ஏன் நம்ம இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் மென்ஷன் பண்ணோம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் எந்த டேட்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது ஓப்பனிங் பேலன்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரும் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த பேலன்ஸ் வச்சு? இந்த க்ளோசிங் பேலன்ஸை வச்சு. இது பாருங்க, நமக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே இந்த பேலன்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ செகண்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறது எல்லாமே இந்த பேலன்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சேம் தான், ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்? கேஷ் அட் பேங்க்கை நம்ம அசட்டாக ட்ரீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டில், டிஆர்னு போட்டோம். ஆனால் செகண்ட் வாட்டி போடும்போது என்னென்னு போட போகிறோம்? இட் இஸ் அ லயபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிரெடிட்னு இருக்குது, தேர்ஃபோர் இட் இஸ் அ லயபிலிட்டி அப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம். என்ன நான் சொன்ன முன்னாடியே கீழே பாருங்கள், 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ், டெப்ரிசியேஷன் அட் 10%. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம்? எப்போவுமே போடுற மாதிரி போன சம்மில் போட்டால் போன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் போட்ட மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம் எக்ஸப்ட் ஃபார் கேஷ் அட் பேங்க். அந்த கேஷ் அட் பேங்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட போகிறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு டேரெக்டாக 60,000 எழுதிக்கோங்க. அமௌண்ட் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,30,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் 4,500 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட வேல்யூ 45,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டெட்டார்ஸோட வேல்யூ எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீழே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் டெட்டார்ஸ் நான் எழுதி 90,000 இன்னர் காலமில் போட்டுக்கிறேன். இன்னர் காலமில் 90,000 போட்டுக்கோங்க. பாருங்கள், டெட்டார்ஸோட வேல்யூ சன்ட்ரி டெட்டார்ஸ் 90,000 இருக்குது. ஸோ அந்த 90,000 நான் என்ன பண்ணுறேன்? இன்னர் காலமில் எழுதுறேன். சன்ட்ரி டெட்டார்ஸ் 90,000. நெக்ஸ்ட்டு லெஸ் அப்படின்னு போட்டு ப்ரொவிஷன் 90,000ல் 5% கால்குலேட் பண்ணுங்கள். 90,000ல் 5%, 90,000 × 5/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4,500 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொவிஷன். ஸோ 90,000 மைனஸ் 4,500 85,500 எனக்கு கிடைக்குது. இவ்வளோ தான் சிம்பிள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக அந்த ரெலவெண்ட் அசட்டோ இல்லை அந்த லயபிலிட்டியோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ சன்ட்ரி டெட்டார் 90,000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. லெஸ்ன்னு போட்டு ப்ரொவிஷன் 5% அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 90,000ல் 5% நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 4,500 கிடைக்குது. தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் 85,500. சரி, நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி போடும் போதும் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கும் கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000. எப்போவுமே எதுக்காவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது எப்போவுமே இன்னர் காலமில் போட்டுவாங்க. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 போட்டாச்சு. லெஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. எப்படி கால்குலேட் பண்ணணும்? 80,000ல் 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8,000 rupees கிடைக்கும். அப்போது 80,000 மைனஸ் 8,000 அவுட்டர் காலமில் ஆன்சர் போடுங்க, 72,000. ஃபைனலி லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1,40,000. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் பண்ணுற ஒரே ஒரு வேலை தான். பாருங்கள், அதே மாதிரி நான் கால்குலேட்டில் காமிக்கிறேன். 4,500 ப்ளஸ் 45,000 ப்ளஸ் 85,500 ப்ளஸ் 72,000 ப்ளஸ் 1,40,000. எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 3,47,000 கிடைக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்? ரஃபாக இங்கே நோட் பண்ணிக்கிறேன், 3,47,000. சரி, இதே மாதிரி லயபிலிட்டி சைட் டோட்டல் பண்ணோம். லயபிலிட்டி சைடில் 2 அமௌண்ட் தான், 60,000 1,30,000. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 60 ப்ளஸ் 1,30,000. பாருங்கள், லயபிலிட்டி சைடோட டோட்டல் எவ்வளோனா 1,90,000 தான் கிடைக்குது. எவ்வளோ? 1,90,000. பாருங்கள், எந்த அமௌண்ட் பெருசு? அசட் சைடோட அமௌண்ட் தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ எந்த அமௌண்ட் கிரேட்டராக இருக்கோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? அந்த அமௌண்ட்டை 2 டோட்டல்லையும் எழுதிக்கணும். ஸோ 3,47,000 நான் என்ன பண்ணுறேன்? 2 சைடும் எழுதிக்கிறேன். 3,47,000
47,000. அதே மாதிரி இந்த சைடும் 3,47,000. ஸோ எந்த சைடு கம்மியாக இருக்குது? அஃப்கோர்ஸ் liability சைடு. அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை இங்கே எழுத போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸு பாருங்கள், 3,47,000 மைனஸ் 1,90,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,57,000 கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 1,57,000 என்னென்னு எழுதணும்? க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு எழுதணும். பேலன்சிங் ஃபிகர் ஓவர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாமே வச்சு ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாமே வச்சு க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தேவை? க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், கரெக்டா? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 1,57,000. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 1,57,000 எழுதிடுறேன். 1,57,000 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஆட் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் எங்கே இருக்குன்னா கொஸ்டினில் இருக்குது. இங்கே பாருங்கள், டிராயிங்ஸ் 60,000 ஃபார் இஸ் பர்சனல் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சனல் யூஸ்னா இட் இஸ் டிராயிங்ஸ். அப்போ நான் 60,000 என்ன பண்ணுறேன்? ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு 2,17,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டலும் கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. He had introduced 17,000 as capital for expansion of his business. 17,000 தான் நம்மளுக்கு அடிஷனல் கேபிட்டல். ஸோ அந்த அடிஷனல் கேபிட்டல் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு 2 lakhs கிடைக்குது. இதான் என்னுடைய அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஃபைனலாக நான் என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணுமா? 1,93,000. அந்த 1,93,000 ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவாக இருக்குது. பாருங்கள், இந்த அமௌண்ட்டை விட கிரேட்டராக இருக்குது. அப்போனா நம்மளுக்கு வர ஆன்சர் பாசிட்டிவ் ஆன்சர், 7,000 rupees. தேர்ஃபோர் இதான் நம்மளுடைய ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. அதனால நம்ம ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.